இப்போ சமீபத்தில் பார்த்தா கூட ஊழல் மலிந்திருக்கிறத வெளிப்படுத்தணும், மாணவர்களுக்கு வெளிப்படணும் அப்படின்னு சொன்னபோது ஏதோ ஒருத்தர் செஞ்ச தவறுக்கு ஒட்டுமொத்தமா நீதித்துறையை அவமதிச்ச மாதிரி நீங்க சித்தரிக்கும் போது அது எப்படி சரியாகும்? அப்போ ஒட்டுமொத்த மக்கள் 140 கோடி மக்கள்ல ஒருத்தரை குற்றவாளி நீங்க சொல்லும் போது ஒட்டுமொத்த மக்களையும் நீங்க குற்றவாளின்னு சொல்ற மாதிரி கணக்கில் எடுத்துக்கிட முடியுமா? அப்படிங்கிற இந்த மயக்க நிலையிலிருந்து விடுபடுவதற்கு உண்டான செயல்களை செய்யணும். அப்போ ஊழல் மலிந்துள்ளதை மாணவ பருவத்திலிருந்து இது மாதிரி குற்றச்செயல்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறத விழிப்பு நிலை ஊட்டி நம்ம மக்களுக்கு கொண்டு போகணும். வருங்கால சந்ததிகள் நீதிபூர்வமாக செயல்படணும் அப்படிங்கிறது தான் நோக்கமே தவிர அதை எல்லாரையும் குறை சொல்ற மாதிரி கணக்கு கிடையாது. இது மாதிரி மயக்க நிலையில் உள்ளதை எல்லாருக்கும் விழிப்பு நிலை ஊட்டணும் அப்படிங்கிறது தான் உலக சமுதாய சேவா சங்கத்தின் நோக்கம். இதை விட்டு உலக சமுதாய சேவா சங்கத்தை விட்டால் வேற யாராலும் செய்ய முடியும் அப்படின்னா யாராலும் செய்ய முடியாது. அப்போ அயராத விழிப்பு நிலையிலிருந்து நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி இந்த சிந்தனையை கருத்தில் கொண்டு மக்கள் அனைவரும் நலமாக வாழ வேண்டும் என்று நிறைவு செய்வோம். நன்றி. வாழ்க வளமுடன்.